செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, தமிழக அரசு புதுக்கோட்டை மாவட்ட நல்ல வாழ்வு சங்கம். அதுல இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு 20/12/2025 மாலை 5:45க்குள்ள விண்ணப்பிச்சுக்கோங்க. மறந்துறாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நப்பாசையில தான் இந்த மாதிரி வெளியிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல NHM திட்டத்துக்கு கீழே காலியாக உள்ள கீழ்கண்ட ஒப்பந்த பணியிடங்களை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மூலம் நிரப்பப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பணியிடத்திற்கான தகுதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோலாஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செவித்திறன் ஆய்வாளர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரே ஒரு காலி பணியிடம் தாங்க இருக்கு. அரசு தலைமை மருத்துவமனை அறந்தாங்கில இருக்கு. கல்வி தகுதி வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி படிச்சிருக்கணும். பிஎஸ்சி இல்லைன்னா எம்எஸ்சில ஆடியாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியான வயது 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் எவ்வளவு அப்படின்னா 23,000 வழங்கப்படும் அப்படின்றது தெளிவாவே அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு செவித்திறன் உதவியாளர், அதாவது ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்குங்க. அரசு தலைமை மருத்துவமனை அறந்தாங்கியில தான் அந்த ஒரு வாய்ப்புமே இருக்கு. கல்வி தகுதி ஓராண்டு டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியான வயது 45க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் 17,250 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு CEMONC அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு. இதுக்கு காலி பணியிடங்கள் 2 அரசை தலைமை மருத்துவமனை அறந்தாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியான வயது 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் 8,500 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு TAEI அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வந்து அதாவது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MPHWன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காலி பணியிடம் 3 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டையில். கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியான வயது 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம் 8,500 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வேலை வாய்ப்பு பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படின்ற வேலை வாய்ப்பு. சுகாதார ஆய்வாளர் நிலை MPHW மேல் HI கிரேட் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொது சுகாதார துறையில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் 2 ஆண்டு சுகாதார பணியாளர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியான வயது 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒப்பந்த மாத ஊதியம் 14,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ICTC ஆலோசகர் அப்படின்ற வேலை வாய்ப்பு. கவுன்சிலர் வேலைக்கு 4 பணியிடங்கள் இருக்குங்க. MA, MSc சைக்காலஜி இல்ல சோஷியல் ஒர்க்கர் படிச்சிருக்கணும். தகுதியான வயது 45க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒப்பந்த மாத ஊதியம் 18,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு லேப் டெக்னீஷியன் வாய்ப்பு. 3 வேலைக்கான வேலை வாய்ப்பு இருக்குங்க. DMLT படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9 மாத ஊதியம் 13,000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த மாத ஊதியம். சரிங்களாங்க? இது மாதிரி நீங்க டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா https://புதுக்கோட்டை.nic.in என்ற இணையதள பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் 20/12/2025 வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த முகவரிக்கு அப்படின்னா சுகாதார அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்தில் எதிரில், மதுரை ரோட், புதுக்கோட்டை 622001 என்ற முகவரிக்கு நீங்க நேரிலேயோ இல்ல தபால் மூலியமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 5:45 மணிக்கு மேல 20/12க்கு மேல நீங்க அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. இதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.